என்எல்சி நிர்வாகம் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. என்எல்சியின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்து நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பின. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் வேலை நிறுத்தம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி என்எல்சி நிர்வாகம் சார்பில் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் மகேஸ்வர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஹரி பரந்தாமன் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள 12 தொழிற்சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். இந்நிலையில் வேலை நிறுத்தம் நடத்தப்போவது உறுதி என்று அறிவித்த தொழிற்சங்கங்கள் புதனன்று மாலை என்எல்சி ஆலை முன் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தது. எனவே புதனன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் துவங்கினால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்த என்எல்சி நிர்வாகம் இவ்வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அணுகியது. மேலும் பணிபுரிய விரும்பும் அதிகாரிகள், தொழிலாளர்களை தொழிற்சங்கங்கள் தடுக்கக்கூடாது என்று நிர்வாகம் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அகர்வால், ராஜா அடங்கிய முதல் அமர்வு என்எல்சி தொழிற்சங்கத்தின் வேலை நிறுத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் அதிகாரிகள், தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அளவுக்கு எவ்வித போராட்டமும் அப்பகுதியில் நடத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். வேலை நிறுத்தம் தொடர்பாக 12 தொழிற்சங்கங்களும் 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற முதல் அமர்வு உத்தரவிட்டுள்ளது.